கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மல்லிகைப்பூ மாதிரி ஒரு இட்லியையும் ஹோட்டலில் கிடைக்கிற முறுமுறுன்னு தோசை வரைக்கும் வீட்டிலையே எப்படி செய்யலாங்கிறது தான். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு அரைக்கிறதுக்கு இட்லி அரிசி தான் எடுத்துக்கணும். இட்லி அரிசி இல்லாமல் மற்ற அரிசி எடுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கப் உள்ள மெஷர்மெண்ட்டுக்கு நான் இன்றைக்கி 8 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி சரிசமமாக அளந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். முழுக்க முழுக்க நீங்கள் இட்லி அரிசி மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ நான் 8 கப் இட்லி அரிசிக்கு அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு தோல் நீக்கினது எடுத்து வச்சிருக்கலாம். 2 கப் போதுமானது அளவு. நான் இதில் எந்த ஒரு வெந்தயம் எதுவுமே ஆட் பண்ணாமையே நம்மளோட இட்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெள்ளை வெள்ளையர்னு வரும். தோசையும் நல்ல கிறிஸ்பியாக வரும். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா அவல் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு திக்காக இருக்கிற அவலாக இருந்தாலும் சரி, தின்னாக இருக்கிற அவலாக இருந்தாலும் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி அரிசி கழுவுறதுலேயுமே ஒரு ட்ரிக் இருக்குது. அப்போ தான் நம்மளோட இட்லி பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை வெள்ளையர்னு வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி கழுவுனோடனே இந்த மாதிரி நல்ல மஞ்சளாக ஒரு மாதிரி தண்ணி வரும். இந்த தண்ணி எந்த அளவுக்கு ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம கலர் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினோடனே நம்ம இட்லி அரிசி தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம இட்லி அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போயே நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை ஊற வச்சுக்கலாம். உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை மட்டும்தான் நல்லா கழுவி கீழே ஊற்றிடணும். 2வது தடவை எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அதே தண்ணியிலேயே அந்த பபிள்ஸ் வர்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தண்ணி ஊற்றிட்டு இதையும் இந்த அளவுக்கு தண்ணி 2வது தண்ணியை ஊற வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி அரிசி எல்லாமே ஊற வச்சாச்சு. இதை ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உளுந்தை கிரைண்டரில் போட்டுருவோம். 6 மணி நேரம் கழித்து நான் இப்போ ஆட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுட்டு தண்ணியை தெளித்து தான் நீங்கள் இதை ஆட்டணும். அதே மாதிரி ரொம்ப திக்காக அரைச்சிங்கனாலும் இட்லி கல் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தெளித்து நம்ம மாவு அரைக்கணும். பார்த்தீங்கன்னா இது ஒரு மினிமம் 50 நிமிஷம்னாது இதை ஆட்டணும். ஆட்டுறப்ப பார்த்தீங்கன்னா டபுள் சைஸ் ஆகிடும். நம்ம அரைக்கிறப்பே மாவு போட்டோன்னே அரைகிறப்ப மஞ்சளாக இருக்கும். 50 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். மாவை தொடரப்பே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 50 நிமிஷத்தில் வெள்ளை வெள்ளையர்னு மாவு மாறிடும். ஸோ 50 நிமிஷம் கழித்து இந்த அளவு ஆனோடனே நம்ம மாவை வழித்து எடுத்துடலாம். இப்போ கிரைண்டர்லேருந்து மாவு இப்படி அரைச்சா மட்டும்தான் நம்ம உளுந்து எவ்வளோக்கு நல்லா அரைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த மாவு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அவலை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. கிரைண்டரை ஆன் பண்ணிகிட்டே போட்டுருங்க. அவல் நீங்கள் இந்த அளவுக்கு ஊற வச்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு அவல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுருவோம். நீங்கள் உளுந்து ஊற வைக்கிறப்ப அதே உளுந்து ஊற வச்ச தண்ணியே யூஸ் பண்ணி அரைங்க. அப்போ தான் அந்த பஞ்சு மாதிரி வர்றது நமக்கு வரும். இப்போ அடுத்து அரிசியை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2-3 நிமிஷம் அரைச்சிருச்சு என்னோட அவல். இப்போ அரிசியை போட ஆரம்பிச்சிடலாம். அரிசி எந்த அளவுக்கு நீங்கள் அரைக்கணும் அப்படின்னா தண்ணியை விட்டு நல்லா தண்ணியாகவே அரைங்க. ரொம்ப லிக்விடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதையும் ரொம்ப திக்காக அரைச்சிட வேண்டாம். ரொம்ப திக்காக அரைச்சிங்கனாலும் ரொம்ப ஹார்டாகிடும். நைஸாக அரிசியை அரைக்கணும். நான் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 6 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நான் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் அரைய விடுவேன். அப்போ தான் நல்லா நைஸாக அரைச்சிடும். சில பேர் சொல்லுவாங்க இட்லி ரவை மாதிரி இருக்கணும்னு. அப்படி இருக்கிறத விட இந்த மாதிரி நைஸாக அரைச்சி பார்த்தீங்க அப்படின்னா இட்லி மாவு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதையும் நான் இப்போ இந்த கிரைண்டர்லேயே மாவை அப்படியே கரைக்க போகிறேன். இப்போ எடுத்து வச்ச அரிசி மாவில் ஏற்கனவே வழித்து எடுத்து வச்சுருக்க உளுந்தை ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து மாவை
இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 8 கப் அரிசி, 2 கப் உளுந்து, அரை கப் அவலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வந்து எல்லா இடமும் ஈவனாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையை வச்சு தான் இதை பிசைஞ்சாகணும். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா அடித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நம்மளோட இட்லி பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சாஃப்டாக வரும். நீங்கள் 3 நாள் கழித்து இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு மாவை அதே மாதிரி பஞ்சு மாதிரியே இருக்கும். இன்னொரு ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, இந்த கிரைண்டரை கழுவி தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது. ஒரு 2.5 கப் அளவுக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றி இப்போ அந்த கிரைண்டரில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கல்லோட இந்த தண்ணியையும் நம்ம அரைச்சி வச்சு களைஞ்சி வச்சுருக்க மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா நுரப்பங்கி நம்மளது வந்து ஃபர்மெண்ட் ஆகி வரும். அதனால் இந்த மாவையும் இதிலேயே ஊற்றி தண்ணியும் இதிலேயே ஊற்றிட்டு மாவை நல்லா அடித்து பிசைஞ்சு இந்த மாதிரி 2 பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரத்தில். அப்போ தான் வந்து பொங்கி வரப்போ மாவு வந்து நமக்கு இடம் இருக்கும். நல்ல மேல் வரைக்கும் வச்சிங்கன்னா பொங்கி வரப்போ மாவு கீழே ஊற்றிடும். இப்போ இதை வந்து நல்ல ஒரு வார்மான பிளேஸில் ஒரு 6-8 மணி நேரம் நல்லா புளிச்சு மேலே வந்து ஃபர்மெண்ட் ஆகி வர அளவுக்கு இதை வந்து நம்ம 8 மணி நேரம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்க அப்படின்னா நான் எங்கே ஒரு வார்மாக இருக்குமோ அந்த இடத்துல இந்த மாவை நீங்கள் வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கழித்து இந்த மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. கரண்டியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பபிள்ஸ் வந்து இந்த மாதிரி பொங்கி இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளோட மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இட்லி. அதே மாதிரி தோசையும் ரொம்ப நல்லா வரும். நம்ம இதே மாவையை தான் நம்ம ஊத்தப்பம், கல்லில் ஊற்றுற அப்பம், இட்லி எல்லாமே பணியாரம் எல்லாத்துக்குமே இந்த மாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். இட்லிக்கு அப்படின்னா இப்போ எடுத்தோடனே இந்த மாவு இன்றைக்கி தான் முதல்ல நீங்கள் வந்து ஃபர்மெண்ட் ஆனோ யூஸ் பண்ணுறதுனால தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிலே நம்ம வந்து இட்லியை ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து துணி இட்லி தான் நான் வந்து ஊற்றுவேன். அந்த இதில் இப்போ வந்து மாவை வந்து எடுத்து ஊற்றிடலாம். ரொம்ப வந்து கழக்கவும் கூடாது. இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கப்போ இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். அடுத்த நாள் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இட்லி தட்டில் ஊற்றுங்க. இப்போ வந்து நம்ம இட்லி தட்டில் இந்த அளவுக்கு மீடியமான சைஸ்லேயே இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்காது. இட்லி சைஸ் பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், மல்லிகைப்பூ மாதிரி. இட்லி ஊற்றுறப்போ ஒரு மெயின் ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்லி சட்டியில் தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இட்லி தட்டை வந்து வச்சு வேக விடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டை உள்ளே வச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு மேலே எடுக்காது நம்மளோட இட்லி வேகிறதுக்கு. இப்போ வந்து 2 இட்லி தட்டிலையும் உள்ளே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இட்லி வெந்திருக்குங்கிறத. ரொம்ப ஹை தீயில் வைக்காதீங்க, மீடியம் தீயிலே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லிகைப்பூ மாதிரி உள்ள இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தா தண்ணி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இட்லி வந்து தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இட்லியை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா துணியிலேருந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளோட துணியில் வந்து இட்லி ஒட்டாமல் இந்த மாதிரி சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு சாஃப்டாக நம்மளோட இட்லி இருக்குங்கிறது. இந்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா இட்லி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். 5 நாள் கழித்து இட்லி ஊற்றுனீங்கனாலும் இதே மாதிரியே தான் இருக்கும் இட்லி. இதுதான் இட்லி வந்து செய்கிற விதம். இப்போ வந்து நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து பூண்டு துவையல், தேங்காய் சட்னி, குருமா வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ இதே மாவில் எப்படி வந்து தோசை ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதே மாவு வந்து நல்ல திக்காக இருக்குது. அதனால் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு இது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னா ரொம்ப தண்ணியாக கீழே ஊற்றக்கூடாது, ரொம்ப பொழுக்கு அப்படின்னு கீழவும் ஊற்றக்கூடாது. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக பட் நல்லா வந்து சாஃப்டாக கீழே ஒழுகணும், அந்த அளவுக்கு மாவு இருக்கணும். இப்போ வந்து எப்போதுமே தோசை ஊற்றுறது இந்த மாதிரி இரும்பு கல்லில் ஊற்றுங்க. நான்ஸ்டிக்கில் வெறுமாக வந்து காய வைக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது கிடையாது. இந்த மாதிரி கல் காஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா பண்ணுங்கள். அப்படி தான் இந்த மாதிரி வாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாஃப்டாக வந்து மாவு வந்து நமக்கு தேய்க்கிறப்ப நல்லா போகும். எவ்வளோ அளவுக்கு எண்ணெய் வேணுமோ இல்லை நெய்யோ இல்லை வெண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நம்மளோட தோசை வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தோசை எந்த ஒரு வெந்தயம் எதுவுமே போடாமையே நல்ல ஒரு கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கோல்டன் கலரில் முறுங்கிற ஹோட்டல் தோசை தோற்று போயிடும். அந்த அளவுக்கு நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த அளவுகளோட நீங்கள் வந்து இட்லி மாவு செஞ்சீங்க அப்படின்னா தோசை மாவு நல்லா வரும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.